ஹாய். லாஸ்ட் வீக் நான் பார்த்த போச்சர் அப்படிங்கிற ஒரு மலையாள வெப் சீரிஸ் பற்றி இப்போ நான் ஒரு ரிவ்யூ பண்ண போகிறேன். இது பார்க்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாதாரணமாக என்ன பெருசாக இருக்கிற போது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன். பட் இது பார்க்க ரொம்ப ஒரு 8 சீசன், ஒரு 8 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுக்கும் வந்து நல்ல ஒரு கியூரியாசிட்டி, அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிறத ஒரு கியூரியாசிட்டி உருவாக்குற மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் இது. கண்டிப்பாக அதை பார்க்கலாம். இது என்ன விஷயங்கள் இதில் வந்து அப்படின்னா, ஐவரி ட்ரேட், அதாவது இந்த யானை தந்தங்களை காடுகளில் போய் அந்த காட்டினுடைய யானைகள் காட்டில் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்களை வச்சு அவங்க மூலமாக காடுகளுக்கு போய் அந்த ஒரு குரூப் அதுக்கான வெடிமருந்தை கொண்டு போய் அந்த யானைகளை கொன்று அந்த தந்தத்தை எடுத்து அதை வந்து அந்த ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணி அதை வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து அது மூலமாக விற்கிறது. இதில் வந்து நீங்கள் நிறைய இந்த 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 ட்ரேடில், இந்த ஐவரி ட்ரேடில், இந்த தந்த வியாபாரத்தில் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த காடுகளில் நுட்பமான இடங்களில் எந்த இடங்களில் யானைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சவங்க கிட்டேருந்து அது வாங்குகிற அந்த பெரிய பிஸ்னஸ் மேன் வரைக்கும் இருக்கிற இந்த செயின், இந்த நெட்வொர்க்கை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு இந்த வெப் சீரிஸ். இது ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. இந்த டைரக்டர் வந்து ரிச்சி மேத்தா அப்படின்னு ஒருத்தங்க, நடித்தவங்க வந்து நிமிஷா சஜேன், மலையாள ஆக்ட்ரஸ் நிமிஷா சஜேன் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க, அண்டு ரோஷன் மேத்யூ. இதில் வந்து முக்கியமாக இந்த வெப் சீரிஸில் என்ன கவர்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அதாவது ஒரு கொலை நடந்திருக்கும், அந்த கொலைக்கு வந்து யார் அந்த கொலைக்கு பின்னாடி இருக்காங்கங்கிறத ஒவ்வொரு இதாக நம்ம வந்து தேடி போக போக ஒவ்வொரு முடிச்சுக்களாக அவிழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியே இந்த ஐவரி ட்ரேடில் வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து புது புது விஷயங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணி ஒன்று ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸு அது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சினிமாட்டோகிராஃபி, அந்த ஒளிப்பதிவு, அது வந்து காடுகளில், அதாவது அதிகாலை நேரத்தில், ஏர்லி மார்னிங் டைமில் ஒரு அடர்த்தியான காடுகளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த என்டையர் வெப் சீரிஸுமே அந்த நைட் டைமில், ஏர்லி மார்னிங் டைமில் காடுகளை வந்து அவங்க வந்து படம் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு இதை வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி இருக்குது. கண்டிப்பாக அதுக்காகவே பார்க்கலாம். அடுத்ததாக வந்து நடிப்புன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிமிஷா சஜேன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஆக்டர். இந்தியாவிலே அவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஆக்டர்னு சொல்ல முடியும். அவங்க வந்து இந்த வெப் சீரிஸில் நடிக்க ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பத்தில் வந்து நான் வந்து என்ன ரொம்ப டல்லாக இருக்காங்க, இவங்களை எப்படி இந்த வெப் சீரிஸ் இவங்களை எப்படி ஃபுல் என்டையர் வெப் சீரிஸ் நம்ம இதை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சேன். அவங்களுக்கு வந்து அந்த கண்களில் அந்த சோகம், அந்த கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டே அவங்க இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதாக இல்லை. பட் போக போக புரிய வந்தது அவங்களோட நடிப்பில், அவங்க பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கு, அதை தொடர்ச்சியாக அவங்க வந்து எப்படி அவங்க அந்த மாதிரி மாறுறாங்க அப்படிங்கிறதான் தெரியும் போது அந்த கேரக்டர் முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு நடித்த அந்த நிமிஷா சஜனோட நடிப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆக்டிங், இது உலகத்தரமான நடிப்புன்னு தான் அதை சொல்ல முடியும். அதே போல் ரோஷன் மேத்யூ, இந்த நீல் பேனர்ஜியா நடித்தவங்க, அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து இதில் நமக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்டு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வைல்ட் லைஃப் க்ரைம் பற்றி, அதாவது காடுகளில் நடக்கிற இந்த க்ரைம் பற்றி பெருசாக நமக்கு வந்து எந்த ஒரு அவேர்னஸ் கிடையாது. அது தெரிஞ்சாலும் அதை நம்ம பெருசாக கருதுறது கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம படிப்போம், மான்களை வேட்டையாடினவங்களை கைது பண்ணாங்க, மயில்களை வேட்டையாடினவங்களை கைது பண்ணாங்க, நரி வேட்டைக்கு போனவங்களை கைது பண்ணாங்கலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். படிக்கும்போது பெரிய இம்பாக்ட் நமக்கு வந்து அதில் வந்து வந்தது கிடையாது. பட் கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸ்க்கு அப்புறம் அந்த காடுகளில் இருக்கிற அந்த அனிமல்ஸை வேட்டையாடுறது எவ்வளோ பெரிய ஒரு க்ரைம், அது காடுகளினுடைய சமநிலையை பாதிக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சுது. அதே போல் யானைகள் விஷயத்தில் எலிஃபென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க, அந்த எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து ஜெனட்டிக் மெமரி இருக்குது. அவங்க மூதாதையர்கள், அந்த யானையோடைய மூதாதையர்கள் எந்த வழியில் அந்த யானைகள் போச்சுங்கிறத அதுக்கப்புறம் எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த மறக்காமல் அந்த யானைகள் ஜெனட்டிக் மெமரியில் அதனுடைய பழைய யானை வழித்தடங்களில் போகும்போது அதுங்க வந்து அந்த இடங்களில் மனித ஆக்கிரமிப்பு இருந்துச்சுன்னா அப்போ அங்கே ஏற்படுற பிரச்சனைகள், அப்போ நம்ம படிச்சிருக்கோம் ஊருக்குள்ளே யானை புந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது நம்ம உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல யானைகள் வந்து அவங்களுடைய பழைய முற்காலத்தில் அது வந்து யானை வழித்தடமாக இருந்திருக்கும். அதன் தொடர்ச்சியாக தான் இப்போவும் அந்த யானைகள் அந்த வழியாக பயணிக்குது. அதனால்
எல்லாம் மீறி ஆக்கிரமிச்சது மனிதர்கள் தானே தவிர யானைகள் கிடையாது அப்படிங்கிறதையும், அதே போல் இந்த யானைகள் இந்த காடுகளுக்கு எவ்வளோ முக்கியம் அந்த அப்படிங்கிறதையும் வந்து இந்த இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெப்சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபீல் பண்ணேன். சின்ன வயசில் வந்து காட்டின் ராஜா யார் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது இல்லை, காட்டினோட உண்மையான ராஜா யாருன்னு கேட்டால் அது கண்டிப்பாக யானை தான். அது வெப்சீரிஸில் நான் பார்த்த வெப்சீரிஸில் கண்டிப்பாக வந்து இந்த போச்சர் வெப்சீரிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சீரிஸு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ.